சிஎஸ்கே vs மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. எந்த டீம் வந்து வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் வின் பண்ணும் மேட்ச். அப்படின்னு பார்த்தா மும்பையில் கூட தான் வெயிட் அதிகமாக இருக்குது. கடப்பாறை டீம் வந்து மும்பை டீம் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பேட்டிங்கில்? வருஷம் அவங்க வந்து கடப்பாறை டீம் தான் சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம் இன்றைக்கி. ஸ்கையோட கேப்டன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்? அவங்க இன்டர்நேஷனல் லெவலே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் டீம் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு. பார்க்கலாம் T20 இது ஐபிஎல் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். எவ்வளோ டார்கெட் வச்சா சிஎஸ்கேல இருந்தால் பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணும். இன்கேஸ் மும்பை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா சிஎஸ்கே தோற்றுரும். இன்றைக்கி மேட்சோட நிலவரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ எந்த டீம் வந்து டஃபஸ்ட் டீம்னு நினைக்கிறீங்க ஐபிஎல் சீசன் இந்த 10 டீமில்? ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. பவுலிங் சைடும் சரி பேட்டிங் சைடும் சரி. பட் ஆனால் அவங்களோட அந்த டீமுக்குள்ளே ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. அதனால் அவங்க கப்பு அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. ஸோ விராட் கோலிக்கு வந்து இந்த வருஷமும் கப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க? ஏன்னா டீம் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து ஆர்சிபி கப் அடிக்க மாட்டாங்க. பேட்டிங் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை டீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆர்சிபி. இந்த வருஷம் அவங்க எடுத்துருக்க பிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. பட் ஆனால் கப் அடிப்பாங்களா கேட்டிங்கன்னா என்னால் 100% ஷூராக சொல்ல முடியாது. கப் அடிக்க மாட்டாங்க. மேபி டிகேவோட அவங்க அந்த அவரோட கன்சர்ன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு 90% சான்ஸ் இருக்குது. இல்லை அதுவும் விட்டுட்டு நான் ஆஸ் யூஷுவல் கிளாஷ் தான் போவேன் அப்படின்னாங்கன்னா டீமுக்குள்ளே கிளாஷ் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து டீம் யூனிட் இல்லை, அதுதான் பிரச்சனையே. அங்கே வேறு ஒன்று வந்து எந்த சாங் போட்டு இன்றைக்கி ஸ்டேடியமில் போட்டால் தரிக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும், பொட்டு வச்ச சாங் தான் போடுவாங்க. இப்போது அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் போடுவாங்க. ஸோ எந்த டீம் வந்து டஃபஸ்ட் டீமாக இருக்குன்னு? என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தான் டஃபஸ்ட் டீமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் இந்தியன் பேஸ் எல்லாருமே வந்து அந்த டீமில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் டஃபஸ்ட் டீம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா SRH. ஸோ இந்த டீமில் அப்போ இருக்கும். ஸோ SRH இந்த டைம் வந்து 300 அடிக்க வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து மிடில் ஆர்டரும் டாப் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால 300 பாசிபிள் இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 270 அடிக்கிறாங்க. ஸோ 300 பாசிபிள் இருக்குது. எந்த டீம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்? இல்லை அப்படி எதுவுமே கிடையாது. மொக்க டீமு இல்லை ஷார்ப் டீம் அப்படிலாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க சிட்டியை வந்து அந்த சிட்டியை பேஸ் பண்ணி தான் விளாட்றாங்க. அவங்கவுங்க வின் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் சிஎஸ்கே கப்பு அடிக்கலை இந்த வருஷமாக ஏதோ ஒரு ரீசனால் மிஸ் ஆகுதுன்னா எனக்கு யார் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், ஆர்சிபி கூட ஓகே தான். பட் ஆனால் அவங்க லாஸ்ட் இயர் பண்ண அந்த பிஹேவியர்னால் வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. அது வரைக்குமே வந்து ஆர்சிபி கப் அடித்தா நல்லாயிருக்கும் தான் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே வந்து ஹோப் வச்சுருந்தாங்க. பட் அவங்களோட அந்த லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செமிஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஆனதுக்கே வந்து அவங்களோட என்டையர் பிஹேவியருமே வந்து ரொம்ப பேடாக இருந்தது. அதனாலே வந்து அவங்க அடிக்க மாட்டாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்கே வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதான் இப்போது இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த எம்எஸோட அந்த ஆடு போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த சைக்கிள் ஆடு, அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தக் லைஃப், அது எதுவும் எந்த ஒரு ஏஐயும் கிடையாது, அவரே பண்ணியிருக்காரு தான். அது பண்ணாது, அவனுங்களுக்கு பண்ணது தான் அது. ஓகே.